அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு கவுண்டர் மருமகன் தான் பார்க்க போகிறோம். ஆண் வரன் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தருமபுரியில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அவர் இருக்கிறனால இப்போ வந்து நம்ம சேலத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து பேரையும் இவரோட ஜாப்பையும் வந்து குறிப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா ₹1 சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு 3 டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும், எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபின் கருத்தின் வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹2 கோடி இவருக்கு சொத்து இருக்கிறதா நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்குதுங்க. ஒரு 4 ஏக்கரா காடு இருக்குது. அதே மாதிரி ஒரு 5 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காங்க. அதாவது இவர் வந்து எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், வேறெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. விதவைங்க, ஏழைங்க, டைவர்ஸ் ஆனவங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விதவைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ஒரு 10 வயசுக்குள்ளே இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் வந்து யாராவது இந்த கவுண்டர்லேயே நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இவரை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, பிடிச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நமக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொன்னீங்கன்னா இந்த மாதம் போய் அடுத்த மாதம்லாம் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்து உடனே பண்ணுற மாதிரி தான் நமக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ராசி நட்சத்திரம்லாம் எதுவுமே பார்க்கல, ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் கூட ஓகேன்னு தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது படிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு. நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி வரன்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொங்கு கவுண்டில் தான் கேட்கல, உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி தடையில்லை, எங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலானவங்களாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பொண்ணு வந்து கட்டின புடவையோடு வந்துட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு. அதாவது இந்த வரன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணி மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.